வணக்கம் மக்களே. இப்போ நான் இருக்க இடம் விழுப்புரம் டு நாகப்பட்டினம் வரைக்கும் போட்டிருக்க புதிய நெடுஞ்சாலை தாங்க இது. இப்போ நான் இருக்க இடம் கும்பகோணம் டு சென்னை ரோட்ல கோலியனூருக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி சுந்தரிபாளையம் அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த பாலம் வந்து நமக்கு கிராஸ் ஆகும். இப்போ ரைட் எடுத்து நம்ம இங்கேருந்து ஒரு ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம பயணிக்க போகிறோம். இந்த சாலை எப்படி இருக்கு, சாலை எங்கேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுது, எங்கெங்கெல்லாம் டைவர்ஷன் இருக்கு அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாலையானது விழுப்புரம் பக்கத்தில் இருக்க ஜானகிபுரம் அப்படின்ற இடத்துல இருந்தாங்க ஆரம்பிக்குது. ஸோ அங்கே ஆரம்பிக்கிற இந்த சாலையானது நாகப்பட்டினம் வரை கிட்டத்தட்ட 194 கிலோமீட்டர் வரை இந்த சாலையானது பயணிக்குது. விழுப்புரம் ஜானகிபுரத்திலிருந்து ஆரம்பிக்கிற அந்த ரோடு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கிராமங்கள் வழியாக சென்று புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டுக்கு முன்னாடி இருக்க கெங்கராம்பாளையம் அப்படின்ற ஊரில் போயிட்டு கனெக்ட் ஆகுது. இது விழுப்புரம் டு பாண்டிச்சேரி போகிற ஒரு பிரதான சாலை. ஜானகிபுரத்துலேருந்து இந்த கெங்கராம்பாளையம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வருங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறதும் அந்த வழி தான். அழகான ஒரு வாத்து கூட்டம், எவ்வளோ வாத்துங்க மேயுது பாருங்கள். ஸோ இது ஒரு ஏரி மாதிரி இருக்குது, இந்த இடம் நீர்நிலை இருக்குது. ஸோ அதனால் வாத்துக்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அழகாக மேய்ஞ்சிட்டு தண்ணியில் விளையாடிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் பாருங்கள், அங்கே வந்து இன்னும் நிறைய வாத்துக்கள் அங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சாலை முழுவதுமே சிமெண்ட் சாலையா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து இதில் கடலூர் வரைக்கும் போயிருக்கேன், ஆனால் கடலூர் வரைக்குமே சிமெண்ட் சாலை தான் இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும் பேட்ச் ஒர்க் மாதிரி தார் சாலை போட்டிருக்காங்க, அந்த பாலம் வர இடத்துலலாம் போட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள் நடுவில் தான் இந்த சாலை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரோஜெக்ட் சாலையாக போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். ஸோ சுற்றி 2 பக்கமும் விவசாய நிலங்கள் தான். நீங்கள் விழுப்புரம்ல இருந்து இந்த பாண்டிச்சேரி ரோடான அந்த மதகடிப்பட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த கெங்கராம்பாளையம் போயிட்டு கனெக்ட் ஆகுற வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேராக வர்றது நல்லது. ஏன்னா இந்த வழியில் முழுக்க எந்த ஒரு அத்தியாவசிய தேவைக்கான எந்த ஒரு கடைகளுமோ இல்லை பெட்ரோல் பங்க் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாண்டிச்சேரி ரோடு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் பெட்ரோல் பங்க்கோ இல்லை வேறு ஏதாச்சும் அத்தியாவசிய தேவைக்கான கடைகளையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். நாம் வந்து கும்பகோணம் ரோட்லேருந்து நம்ம எடுத்தோம், இந்த சாலையை பிடிச்சோம். ஃபஸ்ட்டு சுந்தரிபாளையம், அதுக்கப்புறம் ஓட்டேரிபாளையம், இப்போ சாலையாம்பாளையம், எல்லாமே பாளையமில் ஆரம்பிக்கிற மாதிரியான ஊர்கள் தான் இந்த வழியில் வருது. சப்போஸ் நீங்கள் திருவண்ணாமலை இப்படி திருச்சியிலேருந்து வந்து விழுப்புரத்துலேருந்து நீங்கள் பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா விழுப்புரம் நகரத்துக்குள்ளார போகாமல் விழுப்புரத்துக்கு முன்னாடியே அந்த ஜானகிபுரம் ரவுண்டானா வரும், அங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டரில் நீங்கள் அந்த பாண்டிச்சேரி ரூட்டை போயிட்டு நீங்கள் பிடிக்கலாம். இது நாகப்பட்டினம் வரைக்கும் போகிறதுனால வழியில் கடலூர், சிதம்பரம், சீர்காழி இந்த வழியாக போயிட்டு நீங்கள் நாகப்பட்டினத்தை அடையலாம். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு உள்ளே போக முடியாது. பாண்டிச்சேரிக்கு முன்னாடி, அதாவது வில்லியனூருக்கு முன்னாடியே உங்களுக்கு மங்களம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ரைட்டில் கட் ஆகிட்டு ஊர்வையாறு இந்த வழியாக போயிட்டு கடலூர் பைபாஸ் வழியாக நீங்கள் சிதம்பரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மங்களம் அப்படின்ற இடத்துல இருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்துட்டு நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிடலாம். அதே போல் இந்த வழியில் 2 டோல்கேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆல்ரெடி பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க, கொத்தட்டை அப்படின்ற இடத்துல. கார்களுக்கு வந்து 125 ரூபா சார்ஜ் பண்ணுறதா நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த வழியை பற்றி. அப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது டோல்கேட் காஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கெங்கராம்பாளையம் டோல்கேட்டும் இப்போ வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சுங்க. இந்த வழியில் நான் நிறைய தடவை போயிருக்கேன். இப்போ போகும்பொழுது இதுவும் பயன்பாட்டில் வந்துருச்சு. அநேகமாக மார்ச்லேருந்து இது வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய டோல் எவ்வளோ அப்படின்றத நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே போல் இந்த வழியில் நீங்கள் பயணிக்கும் பொழுது லோக்கலில் இருக்க கிராமங்களையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரோட் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பைபாஸில் பொது போக்குவரத்து எதுவும் ஒன்றும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேங்க, அதாவது பஸ் டிரான்ஸ்போர்ட்டு. ஏன்னா எந்த ஒரு பஸ்ஸுமே இந்த வழியில் போகலை.
ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கார்கள், லாரி இந்த மாதிரியான வாகனங்கள் மட்டும்தான் இந்த வழியில் இயங்குது. வேறு ரூட் பஸ்ஸஸ் எதுவுமே போகலை. பாண்டிச்சேரிக்கு போகிற பஸ்ஸோ இல்லை விழுப்புரத்துக்கு வர பஸ்ஸோ எதுவுமே இந்த வழியில் இன்னும் போகலை. இப்போ நான் அந்த பாண்டி ரோட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த டூ வீலர் போகிறதுக்கான லேனில் தான் போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். நான் போகிற ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன், உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக. பைக்கில் போகும்போது கொஞ்சம் ஜம்ப் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பைக் லைனில் போகும்பொழுது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இன்னும் சமப்படுத்தாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஜர்க் இருந்தது வண்டியில். அதே மாதிரி நான் அந்த போஸ்ட் போட்டப்பையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இது வந்து ரொம்ப தரம் இல்லாமல் இருக்குது இந்த சாலை, நிறைய பேட்ச் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல குறிப்பாக அந்த விழுப்புரம்லேருந்து இந்த பாண்டி ரோடு கனெக்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். மற்ற இடங்களில் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில இடங்களில் ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த இடங்கள்லாம் பார்த்து போங்க. ஏன்னா வண்டி ஸ்கிட் ஆகிற அளவு கூட அந்த இடத்துல வந்து மேடு பள்ளங்கள்ன்றது, குறிப்பாக அந்த மேம்பாலம் வர இடத்துலலாம். இப்போ நாம் இந்த பாண்டி ரோட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் அந்த கடைசி பாலம். இந்த பாலம் ஏறி இறங்கினதும் பாண்டி ரோடு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டி ஜர்க் ஆகுது அப்படின்றது. புதுசாக போட்டு ரோட்டில் போகிற மாதிரியே இல்லை. திக்கி போடுது. விழுப்புரத்துலேருந்து வர சர்வீஸ் ரோடு இது வந்து இந்த ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து போகும்போது விழுப்புரம் போகிறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் ரோட்டில் போயிடணும். அந்த சர்வீஸில் போயிட்டு இப்போ நம்ம ஏறி வந்தோம் இல்லைங்களா, அந்த பாலத்துக்கு கீழே இருந்து நீங்கள் போயிட்டு வளவனூர் வழியாக விழுப்புரம் போகலாம். அதாவது வழியில் இருக்க அந்த ஊர்களை ஆக்சஸ் பண்ணணுன்றவங்க போகலாம். ஸோ இதுதாங்க அந்த எங்கராம்பாளையம். ஸோ ஸ்பீட் லிமிட் மீட்டரும் அங்கே இருக்குது. எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்றதையும் அங்கே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ இங்கே தான் டோல்கேட், ஃபஸ்ட்டு டோல்கேட் இங்கே வரும். இதுதான் அந்த ஐஎஃப்இடி இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே தான் உங்களுக்கு அந்த சர்வீஸ் ரோடு, அதாவது பாண்டியிலேருந்து நீங்கள் விழுப்புரம் போகிறதுக்கு சப்போஸ் நீங்கள் வழியில் கோலியனூரோ இல்லை சென்னை ரோட்டையோ நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் டைவெர்ட் பண்ணணும். அதாவது சர்வீஸ் ரோட்லேருந்து நீங்கள் எடுக்கணும். நேராக போயிட்டீங்க அப்படின்னா இது வந்து நேராக இப்போ நம்ம வந்த வழிக்கு போய்டும். அதே போல் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டர் இது. செக் போஸ்ட் அங்கே இருக்கும். வர வண்டிகள் எல்லாமே இங்கே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. லாரிகள்லாம் நிற்கிது பாருங்கள், லாரி கார் எல்லாமே இங்கே தான் செக் பண்ணுவாங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு டோல்கேட். ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. டோல்கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ஓகே, டோல்கேட் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுங்க. நல்ல விஷயம், வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இருந்து ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. இதிலேருந்து இந்த பக்கத்து வரவங்க கொஞ்சம் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. இந்த டோல்கேட் ஆரம்பித்தாச்சு, பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. இங்கேருந்து பாண்டிச்சேரி இன்னும் 22 கிலோமீட்டர். இந்த டோல்கேட்டினுடைய டோல் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து 60, மினி வேனுக்கு வந்து 95, கார் பஸ்ஸு இதுக்கெலாம் வந்து 200 ரூபாங்க. அதற்கடுத்து ஹெவி வெஹிக்கிளுக்கெலாம் அதுக்கு தனித்தனியாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மதகுடிப்பட்டு வந்துட்டோம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த பயணம் முடிஞ்சுது. இன்னும் மீதி இருக்க தூரத்தை வந்து நீங்கள் பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வழி எப்படி இருக்குது, இதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இந்த வழியில் இந்த வீடியோவை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றிங்க.